கிறிஸ்துவுக்கள் கண்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இறைவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை நமக்கு கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது எபிரேயருக்கு எழுதின கடிதம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நான் வாசித்தது 12ஆம் அதிகாரத்தில் 15 மற்றும் 16வது வசனங்கள். இது ஒரு எச்சரிக்கையின் வசனமாக காணப்படுகிறது. வாழ்க்கையில அவ்வப்போது நமக்கு ஆலோசனைகள் தேவை. ஆன்மீக சிந்தைகள் நமக்கு எழும்பும் பொழுது அதிலே ஒரு எச்சரிப்பு வரும் பொழுது சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்துல மோசே ஆண்டவரிடத்திலிருந்து நியாயப்பிரமாணத்தை பெற்று மக்களுக்கு போதித்தான். அந்த நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாக காணப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே வரும் பொழுது இறைவன் தம்முடைய கிருபையை காண்பித்திருக்கிறார். அந்த கிருபை மக்களை வழிநடத்துகிறதாகவும் மக்கள் தடம் மாறிவிடாதபடிக்கு எச்சரிக்கை செய்கிறதாகவும் காணப்படுகிறது. ஆகவே தான் டோன்ட் லூஸ் த கிரேஸ், டோன்ட் லூஸ் த கிரேஸ். இறைவனுடைய கிருபையை இழந்துவிட வேண்டாம். நான் எச்சரிக்கையோடு அடியெடுத்து வைக்கும் பொழுது இறை ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதலிலே நிறைவுகளை காண வேண்டும். அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். When we filled with the Spirit, we must allow the Spirit to control us. If we are not allowing the Spirit to control our life, we will be destroyed. We will be destroyed. அன்புக்குரிய விசுவாசிகளே, என் ஆண்டவருடைய கிருபை என்னை ஆள வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது மேலான காரியங்கள் பாருங்கள். இங்கே ஏசாவை குறிப்பிடுகிறார்கள். ஏசா வயிற்றுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டவன். இன்றைக்கு உலகத்துல இறைவனுடைய கிருபை இழந்து போகும்படியாக எதையும் விற்று போடுகிற மனநிலை நமக்கு வரும் என்று சொன்னால் இறைவன் நம்மிடத்திலே கொண்டிருந்திருக்க நோக்கம் நம்மிலே நிறைவேறாது, அது வெற்றாய் போய்விடும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இறைவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருப்போம். எதை இழந்தாலும் இறை கிருபை இழக்க வேண்டாம். ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையை, விலையேறப்பெற்ற கிருபையை எங்களுக்கு கையளித்திருக்கிறீர். அந்த கிருபையிலே நாங்கள் நிறைவுகளை காண கிருபையை விட்டு விலகி விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.